சின்ன கதை என்னன்னா, சாமி திடீர்னு நம்ம ரோட்ல நடந்து போனா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணி, திடீர்னு சாமி ரோட்ல நடமாற ஆரம்பிச்சுதான். கொஞ்ச நாள் நம்ம ரோட்ல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனுஷங்க மாதிரி இருப்போம் அப்படின்னு ரோட்ல நடமாட ஆரம்பிச்சுதான். ரோட்ல நடமாடும் போது அது நம்ம மனுஷங்க மாதிரியே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு, ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற கட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் விற்று சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த சாமி. அப்போது கட்டை போடுறவங்களாம் என்ன பண்ணாங்களா, அது சாமி மாரி அது சாமி மாதிரி தெரியாமல் ஒரு பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்சானா அந்த சாமி. அப்போ என்ன பண்ணாங்களா, கொஞ்சம் ஒரு 2 நாள் அப்படியே விட்டாங்களாம். அப்புறம் 3ஆவது நாள் திரும்ப அந்த சாமி கட்டை பொறுக்கி எடுத்து போட்டுட்டு இருந்தான். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு அந்த சாமியை பார்த்து இது என்ன கட்டை பொறுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சாமி மேலே பொறாமப்பட்டு அவன் போடாத கட்டையை யாரோ ஒருத்தர் போட்ட கட்டையை அந்த சாமி எடுத்து போய் விற்று சாப்பிட்டுட்டு இருந்ததான். அப்போ அவன் போடாத கட்டையை இந்த சாமி பொறுக்கிடும், கட்டையை பொறுக்கி எடுத்துட்டு போய் சாப்பிடுது அப்படின்னு அந்த சாமி கிட்ட இருக்கு. சாமி எடுத்துட போகுதுன்னு கட்டையை தூக்கி ஒழிச்சு வச்சுக்கிட்டானா. அவ்வளோதான். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணானா, அதே மனுஷன் சாமி நடந்து போயிட்டே இருந்தா ஒரு கட்டையை எடுக்க போச்சான் சாமி கட்டையை எடுக்க போகும்போது அந்த ரோடுல இருந்த கட்டையை சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் அந்த கட்டையை தூக்கி உள்ள வச்சுக்கிட்டானா கண்ணு முன்னாடி. அப்போ சாமி சபிச்சுட்டு போயிடுச்சான். ஏன் நீ எனக்கு இன்னைக்கு இந்த வேலை பார்க்குறேன்னா, நான் சாமின்னு தெரியாம நீ எனக்கே இந்த வேலை பார்க்குறேன்னா, அப்போ ஒரு முடியாத ஒரு மனுஷன் அந்த கட்டையை பொறுக்கி சம்பாதிக்கிறவன நீ இந்த வேலை தானே பார்ப்ப அப்படின்னு சாமி சபிச்சிச்சான். என்னன்னு சபிச்சிச்சான், நீயும் ஒரு இடத்துல இருந்து உன் சோத்துக்கு தான் வழி பார்த்துட்டு இருக்க. ஒரு இடத்த வச்சு ஒரு கடை மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சு அந்த இடத்துல ஒரு பார்பர் ஷாப்னு வச்சுக்கலாம். இப்போ 4 பேர் உன்கிட்ட முடியை ஷேவ் பண்ணலைன்னா, முடியை கட் பண்ணலன்னா உனக்கு சோறு இல்லை. அப்போ அந்த மனுஷன் நம்ம முடி கட் பண்ண இவன்கிட்ட போகிறதுனால தான் இவனுக்கு காசு கிடைக்குது அப்படின்னு நினச்சி இவன் அதை வச்சுதான் சோறு தின்றான் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு கத்திரிக்கோலை வாங்கி நம்ம முடியை நம்மளே அழகாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பொறாமையில ஒருத்தனை உன் கடைக்கு முடியவோ இல்லை தாடியை ஷேவ் பண்ணாமல் இருந்தால் உனக்கு காசு கிடையாது, உனக்கு வருமானம் கிடையாது, உனக்கு சோத்துக்கு வழி இல்லை, உன் சோத்துக்கு தான் நீ உட்காந்துட்டு இருக்க. அந்த மாதிரி தான் சாமி நம்ம இறங்கி ஒரு சும்மா மனுஷங்க மாதிரி ரோட்ல நடமாடுவோம் அப்படின்னு சாமி நடமாடுது. அவ்வளோதான். அந்த சாமியவே நீ அப்படி பண்ணனா அப்புறம் மற்ற மனுஷங்களை நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சாமி அந்த இடத்துல இருந்து சபிச்சுட்டு போயிடுச்சான். என்னன்னா, நீ பண்ற வேலையே உனக்கே அது அப்படியே அப்படின்னு பதிலுக்கு சாமி சபிச்சுட்டு போயிடுச்சான். அவன் சாமி அந்த கட்டையை எடுத்து விறகு எடுத்து விற்று தின்றோம் அப்படின்னு அந்த விறகை எடுத்து பிடுங்கி வைக்கல, ஒழிச்சு வச்சுக்கிட்டான். அந்த விறகு அவனுக்கு தேவையும் கிடையாது அந்த விறகு. அப்போ சாமி கோபத்தில் சபிச்சிடுச்சான். ஆமாம், உன் கடைக்கு எந்த ஆளும் பார்பர் ஷாப்பில் இனி முடியை கட் பண்ண வேண்டாம், ஷேவ் பண்ண வேண்டாம், உன் கல்லாப்பட்டியில் முட்டை காசாகட்டும் அப்படின்னு சாமி சபிச்சுட்டு போயிடுச்சான். இது ஒரு சின்ன கதை, அவ்வளோதான்.